காலையில் எழுந்தாப் வந்து பிக் பாஸ் வீடியோ ஒரு பரபரப்பாக வந்து இருக்குது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நம்மளுடைய திவாகர் அவர்கள் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டரே இல்லை, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டாக்கா திவாகர் சும்மா விடுவாரா? அவருடைய விதத்தில் சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் திவாகர் மேலே ஏகப்பட்ட பொறாமையில் இருக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிரவீன், இன்னொரு பக்கம் கானா வினோத், இன்னொரு பக்கம் கம்ருதீன். ஸோ இவங்க 3 பேரும் பேசுகிற பேச்செல்லாம் திவாகரை போட்டு பொலன்னு பொழந்துடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகருடைய பேச்சு அந்த மாதிரி. இப்படி என்ன தான் திவாகர் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்மளுடைய திவாகர் அவர்கள் ஏதோ பர்சனலாக போய் ஆக்டிங்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா, நான்லாம் 5 படம் நடிச்சிட்டேன், நல்லா ஷார்ட் டைமில் வந்து சினி ஃபீல்டுக்கு வந்துட்டேன், நான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம். இதனால் மனுஷன் காண்டாகி எங்கெல்லாம் திவாகர் வந்து கிடைக்கிறாரோ அங்கெல்லாம் பிடிச்சி அடிக்கணும் அப்படின்ற நினப்பிலே வந்து இருந்துகிட்ருக்காரு பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ இதனை தொடர்ந்து காலையில் ஒரு பிரச்சனை வந்து நடந்துடுச்சு. இட்ஸ் மீன்ஸ் அந்த டாக்டர் பிரச்சனை தான். நீங்கள் எங்கே படிச்சிங்க, நீங்கள் ஒரு டாக்டரா, நீங்கள் பிடின்னு தானே போடணும், எதுக்கு டாக்டர்னு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் வந்துடுச்சு. இதுக்கான காரணம் வந்து கம்ருதீன் அவர் தான் காலைல ஆரம்பித்தார். அதை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டார் திவாகர். கடைசியாக முடிச்சு வச்சது பிரவீன் குமார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கெமி அவர்கள். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம பிரவீன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் செம காலில் இருக்கார் திவாகர் மேலே. ஏன் இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க, எதுக்கு திவாகர் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரவீன் அவர்கள் வந்து கம்ருதீன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுஷன் சினி ஃபீல்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஆக்டிங்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான்லாம் ஷார்ட் டேர்மில் வந்து 5 படம் நடிச்சிட்டேன், சினி ஃபீல்டில் நான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் கிட்ட வந்து பிரவீன் அவர்கள் சொல்கிறார். உடனே கம்ருதீன் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாப்பில்ல திவாகரை. சொல்லப்போனால் நீங்கள்லாம் ஒரு இதுவா அதுவா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசுகிறார். சொல்லப்போனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 5 படம் நடிச்சுக்கிறீங்களே, ஏதாவது ஒரு படம் ஓடிச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரவீன் காந்தி, கம்ருதீன், அதுக்கப்புறம் அரோரா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்ருதீன் வந்து பேசுகிற பேச்சுக்கு ஒரு அளவே இல்லை, ஆர்வ கோளாறு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆள் பயங்கரமாக அடி வாங்க போகிறாரு மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு பேசுகிறாப்புல கண்டிப்பாக அடி விழுது. அதுக்கடுத்து அரோரா வந்து கிளியராக சொன்னாங்க, இங்கே பாருங்கள், அவங்க ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றும் சினி ஃபீல்டுக்கு வரல, அவர் வந்து ஷார்ட்டாக வந்துட்டார், அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறாரு. நீங்கள் ஏன் அதை மண்டிக்குள்ளே ஏற்றுக்கிறீங்க, உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு ஏன் அது ஈஸியாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சூப்பரான விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. பட் அதுக்குள்ள ஒரு உள்குத்து வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, அரோராவும் அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி தான் ஃபேமஸ் ஆனாங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களையே குத்தி பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம் மேபி. இங்கே எல்லாரும் ஈக்குவல், எல்லோரும் ஒன்றா தான் வந்துருக்கிறோம். நீங்கள் கண்டஸ்டன்ட், நானும் கண்டஸ்டன்ட், அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது அரோரா சிங்க்லர் பண்ணதை. அதுக்கப்புறம் நம்மளுடைய காந்தி இருக்கார் இல்லையா, பிரவீன் காந்தி, அவர் வந்து கை கொடுத்து, என்னம்மா இவ்வளோ சூப்பராக பேசுகிற, இவ்வளோ பின்னுற, இவ்வளோ சின்ன வயசில் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகி பேசினார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி திவாகர் அவர்களை அடின்னு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. பட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்லுங்கள். 5 படம் நடிச்சிருக்காரு, அவர் என்னவோ பண்ணார், கோமாளித்தனம் பண்ணார், நடித்து காமிச்சார், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டார். பட் எனிஹவ் உள்ளே இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் தான். இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு ரிவ்யூவர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே எனக்கு பெருசாக யாரையும் தெரியாது. அவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது திவாகர் அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நல்லாவே அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த விதத்தில் திவாகர் அவர்கள் இவங்களை விட ஃபேமஸ் தான். 5 படம் நடிச்சிருக்காரு, அது உண்மை தான். இவங்களே வந்து பட வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒரு ரோல் கிடைச்சிருமா, அதுலேருந்து நம்ம சாதிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளர வராங்க. பட் எனியோ இப்போ இருக்கக்கூடிய தராசின் இடையின் பிரகாரம் திவாகர் அவர்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அட் 5 படத்துலையும் நடிச்சிருக்காரு. அது அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னா ஏற்றுக்காதீங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அவரை குறை சொல்லாதீங்க, அதுக்காக நீங்கள் டாக்டர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லாதீங்க, நீங்கள் எந்த காலேஜில் போய் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமாகி போய் முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 5 படங்களில் ஒரு படம் விஜய் சேதுபதி சாரோடையது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நினச்சி பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய வினோத் பாபு, கானா வினோத் இருக்கார் இல்லையா, பூராவே போய் வாயை புண்ணா வைக்கிறாரு. அந்த இடத்துல பிரவீன் காந்தி இருக்கார், கம்ருதீன் இருக்கார், அரோரா இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, குறிப்பாக வந்து திவாகரை பற்றி. அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கானா வினோத் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாப்புல. என்ன பண்ணார் அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு ஃபேன் பேசஸ் எல்லாம் நிறையா இருக்காமே, அப்படியா, உள்ளூர்லையா இல்லை வெளிநாட்டிலையா அப்படின்னு கேட்டோன்னே, உள்ளூர்லேயும் இருக்காங்க, வெளிநாட்டிலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாங்க, துபாய்க்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன்,
அந்த ஃபேன்ஸே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க எல்லா ஈவெண்ட்டும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே மனுஷனுக்கு மூக்கு உடைச்ச மாதிரி வந்து ஆகிப்போச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து ஆமாம் ஃபேன்ஸ் தான் வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓ மை காட் நம்ம நினச்சதை விட இவன் பெரிய ஆளாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ என்னவோ தெரில. பட் எனியாவ் ஒரு ப்ராக்டிஸிங் இருந்தால் தான் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து ஷைன் அப் ஆக முடியும். இன்னொன்று ஃப்ளூக்கில் வரலாம், ஃபேம் வந்து வரலாம், ஏதோ ஒரு விதத்தில் பயங்கரமாக ரீச் ஆகி கூட வந்து சினி ஃபீல்டுக்கு வந்து வரலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சாதாரணமாக இன்ஸ்டாகிராம் பண்ணுறவங்களும் சரி, யூடியூப் பண்ணுறவங்களும் சரி, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, ஆக்டிங் பண்ணிட முடியாதா அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதில் 1 or 2 மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் ஆகிறாங்க. அந்த விதத்தில் திவாகர் அவர்களும் ஷைன் ஆயிருக்காரு. சொல்லப்போனால் வந்து இதுக்கு முன்னாடி பிஜ்லி ரமேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் படங்கள் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ஜிபி முத்து சொல்லவே தேவையில்லை, அவர் கொஞ்சம் படங்கள் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டியூட்டியை அவர் பார்க்க போயிட்டார். அந்த மாதிரி திவாகர் அவர்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏதோ தனக்குள்ளே இருக்குது, நான் பண்ணுறேன், அதை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரவேற்பு இருக்கிறதுனால திவாகர் நான் ஒரு ஆக்டர் தான் அப்படிங்கிறத நம்புகிறாரு. ஸோ இது யாருடைய தப்பு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். மக்களுடைய தப்பா, இல்லை திவாகருடைய தப்பா, இல்லை திவாகரை விமர்சனம் பண்ணுற உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸோட தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்தினா until then bye from the நன்றி, வணக்கம்.